சொத்து பிரச்சனை இது இல்லாத குடும்பமே இல்லைன்னு கூட சொல்லலாம் இல்லையா? பல நேரங்கள்ல அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள கூட பெரிய விரிசலை உண்டாக்குறது இந்த சொத்து பங்கீடு தான். ஆனா இந்த குழப்பங்கள் யூகங்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ரொம்ப தெளிவான ஒரு தீர்வை கொடுக்கற ஒரு அமைப்பை பத்தி தான் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். ஆமா, இதுதான் முக்கியமான கேள்வி. யாருக்கு பங்கு இருக்கு, யாருக்கு இல்ல, எவ்வளவு கொடுக்கணும்? இந்த கேள்விகள்ல தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு இருக்கா இல்லையா? வாங்க பார்க்கலாம். முதல்ல பிரச்சனையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாப்போம். தெளிவான விதிகள் இல்லாதப்போ என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லா யூகங்கள் தான், பாரபட்சம் தான், செல்வாக்கு உள்ளவங்களுக்கு சாதகமான முடிவுகள் தான் எடுக்கப்படும். இதனால தகுதியான பல பேருக்கு அநீதி தான் இழைக்கப்படுது. இதுதானே நிஜம். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே உக்பா இப்னு ஆமிர் இதை எவ்வளவு அழகா சொல்லிருக்காரு பாருங்க. யூகத்துல பேசுறவங்க வர்றதுக்கு முன்னாடி முதல்ல சட்டத்தை ஒழுங்கா கத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அதாவது பிரச்சனை வந்தக்கறம் யோசிக்காம அதுக்கு முன்னாடியே தீர்வோட ரெடியா இருக்கணும்னு அர்த்தம். எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வை பாருங்களேன். இப்ப இந்த 2 விஷயத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் மனுஷங்க யூகத்துல உருவாக்குன விதிகள், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி சீதனும் கொடுத்தாச்சு, அதோட அவளோட கணக்கு முடிஞ்சதுன்னு சொல்றது. இன்னொரு பக்கம் இஸ்லாம் என்ன சொல்லுது? ரொம்ப தெளிவா ஆணுக்கும் பங்கிருக்கு, பெண்ணுக்கும் பங்கிருக்குன்னு சொல்லுது. இது வெறும் கருத்து வேறுபாடு இல்ல, இது ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். சரி, அப்போ இந்த மனுஷங்க உருவாக்குன யூகங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு அடிப்படையான இறைவனோட கட்டளை என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? குரான்ல ரொம்ப தெளிவான ஒரு வசனம் இருக்கு. பெற்றோர் விட்டு சென்ற சொத்துல ஆண்களுக்கும் பங்கு இருக்கு, பெண்களுக்கும் பங்கு இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் குறைவா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, இது இறைவனால் விதிக்கப்பட்ட கட்டாய பங்கு. சும்மா யோசிச்சு பாருங்க, பெண்கள் சொத்துரிமை பத்தி யாருமே பேசாத ஒரு காலத்துல இது எவ்ளோ பெரிய புரட்சிகரமான ஒரு அறிவிப்பு. அப்போ இந்த ஒரு வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது? 4 முக்கியமான விஷயங்கள். 1, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை. 2, இது நெருங்கின சொந்தங்களுக்கு மட்டும். 3, சொத்து கம்மியா இருந்தாலும் சரி, ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, உரிமைதான். 4வது, இது ரொம்ப முக்கியம், இது யாரோ கொடுக்கிற சலுகை இல்ல, இது இறைவனால கொடுக்கப்பட்ட கட்டாய உரிமை. பாத்தீங்களா எவ்வளவு தெளிவான கட்டமைப்பு? ஓகே, இது மத ரீதியான வழிகாட்டுதல். ஆனா இத வெளியிருந்து ஒரு நவீன சட்ட நிபுணர் பார்த்தா என்ன சொல்லுவாரு? ஒரு மதச்சார்பற்ற பார்வையில இந்த சட்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். நாம பார்க்க போறது சாதாரண ஆள் இல்ல. பேராசிரியர் ஜி.சி. வெங்கட சுப்பாராவ் ஃபேமிலி லா இன் இந்தியான்னு ஒரு முக்கியமான புத்தகம் எழுதினவர். அவர் இந்த இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தை ரொம்ப ஆழமா ஆய்வு செஞ்சிருக்கார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? இந்த சட்டம் மிகுந்த நுண்ணறிவோடு திட்டமிடப்பட்டிருக்கு, இது நம்மளோட போற்றுதலுக்குரியதுன்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, இது யாரோ ஒரு மத அறிஞர் சொல்றதில்ல, ஒரு சட்ட பேராசிரியர் இந்த சிஸ்டமோட இன்டெலிஜென்ஸை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்ற வார்த்தைகள் இது. அடுத்து அவர் பயன்படுத்துற வார்த்தை இன்னும் முக்கியமானது, துல்லியம். அதாவது as precise as possible. ஏன்னா எங்க துல்லியம் இருக்கோ அங்க யூகங்களுக்கு இடமே இல்ல. இது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச சட்டம் இல்ல, இது ஒரு கணக்கு மாதிரி ரொம்ப துல்லியமா வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு அவர் ஆணித்தரமா சொல்றாரு. சரி, இவ்ளோ அறிவா துல்லியமா இருக்குன்னு சொல்றோம். ஆனா இதுல எந்த குறையுமே இல்லையா? நடைமுறையில ஏதாவது சிக்கல் வராதா? ஆமா, ஒரு முக்கியமான விமர்சனம் இருக்கு. வாங்க, அது என்ன, அதுக்கு என்ன தீர்வு இருக்குன்னு பாப்போம். அந்த விமர்சனம் இதுதான். ஒரு சின்ன வீட்டையோ ஒரு ஏக்கர் நிலத்தையோ 10-15 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா என்ன ஆகும்? ஆளுக்கு ஒரு சின்ன துண்டுதான் கிடைக்கும். அதை வச்சு யாருமே ஒன்னும் பண்ண முடியாது. கடைசியில அந்த சொத்தே யாருக்கும் உபயோகம் இல்லாம போயிடும். இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்விதானே? அப்போ இந்த ஒரு பிரச்சனைக்காக இந்த முழு சிஸ்டமுமே தப்புன்னு சொல்லிடலாமா? இல்ல இந்த பிரச்சனைக்கு இந்த சிஸ்டம்குள்ளேயே ஏதாவது தீர்வு இருக்கா? இருக்கு. இங்கதான் இந்த சிஸ்டத்தோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது. இதுக்கு ஷுஃபான ஒரு தீர்வு இருக்கு. அதாவது முன்னுரிமை உரிமை. சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப பங்குதாரர்கள்ல ஒருத்தர் தன்னோட சின்ன துண்டு நிலத்தை விக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் நேரா போய் ஒரு வெளியாளுக்கு விற்க முடியாது. முதல்ல மத்த பங்குதாரர்கள் கிட்ட கேட்கணும், இந்த பங்கை நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு. அவங்க வாங்கிட்டா சொத்து வெளியே போகாது, துண்டு துண்டாக ஆகாது. எவ்வளவு ஒரு பிரமாதமான தீர்வு பாருங்க. அந்த பேராசிரியர் சுப்பாராவு கூட இதத்தான் சொல்றாரு. இந்த ஷூஃபாங்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த சொத்து துண்டாகிற குறையவே நீக்கிடுது. அதனாலதான் இந்த சட்டம் பல காலமா எந்த பிரச்சனையும் இல்லாம தாக்கு பிடிச்சு நிக்குதுன்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த அமைப்பு பிரச்சனைய மட்டும் சொல்லல,
அதுக்கான தீர்வையும் உள்ளேயே வச்சிருக்கு. ஒரு சட்டம் எவ்ளோ சிறந்ததுங்கிறது வெறும் ஏட்ல இருக்கிறத பொறுத்து இல்ல, அதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்கு. குறிப்பா அந்த சட்டத்தை கொண்டு வந்தவரே அதுக்கு கட்டுப்படுவாரா? இந்த ஒரு கேள்விக்கு பதிலா இறைத்தூதர் முகமது நபியோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை விட ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் இருக்கவே முடியாது. முதல்ல இந்த சம்பவத்தோட பின்னணிய புரிஞ்சுக்கணும். இறைத்தூதர் ஒரு பொது அறிவிப்பு செஞ்சிருந்தாரு. என்னோட வாரிசுகளுக்கு ஒரு காசு கூட சொத்து வராது, நான் விட்டுட்டு போறது எல்லாமே பொதுமக்களுக்கான தர்மம்தான் சொல்லிட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டு தலைவர் தன்னோட சொத்து முழுசையும் மக்களுக்கு எழுதி வைக்கிறாரு. இந்த ஒரு அறிவிப்பு தான் ஒரு பெரிய கொள்கை சோதனைக்கு அடித்தளம் போடுது. இப்ப அந்த சோதனை வருது. முதல் கட்டம், இறைத்தூதரோட பாசத்துக்குரிய மகள் ஃபாத்திமா வந்து தனக்கு சேர வேண்டிய வாரிசுரிமை பங்க கேக்குறாங்க. அடுத்த கட்டம் தீர்ப்பு. அப்போதைய ஆட்சியாளர் அபுபக்கர் என்ன சொல்றாருன்னா, இறைத்தூதர் அவரோட சொத்து வாரிசுகளுக்கு இல்ல தர்மத்துக்கு தானு சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த சட்டத்தை நினைவுபடுத்துறார். கடைசி கட்டம் முடிவு. ஒரு பக்கம் அன்பு மகள், இன்னொரு பக்கம் சட்டம். என்ன முடிவெடுக்கப்பட்டது? சட்டம் நிலைநிறுத்தப்பட்டது. இறைத்தூதரோட மகளுக்கே விதிவிலக்கு இல்லைன்னா அப்போ அந்த சட்டம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. இந்த ஒரு நிகழ்வு நமக்கு என்ன சொல்லுது? சட்டம்ங்கிறது ஒரு அமானிதம், அதாவது ஒரு புனிதமான பொறுப்பு. அதை ஆள்றவங்க தன்னோட சொந்த வெறுப்புக்காக வளைக்கவே முடியாது. அது பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் ஒன்னா இருக்கணும். இதுதான் உண்மையான நீதிக்கு அடையாளம். சரி, நம்ம இந்த பகுப்பாய்வோட முடிவுக்கு வர்றோம். ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்ககிட்ட விட்டுட போறேன். ஒரு சட்ட அமைப்பு அது எந்த அளவுக்கு நேர்மையா இருந்தா அந்த சட்டத்தை கொண்டு வந்தவரே அது கட்டுப்படுத்தும்? அந்த சட்டத்தோட சமத்துவத்தையும் நீதியும் பத்தி இது நமக்கு என்ன சொல்லுது? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.